பெரிதளவில் நீங்க நேரா அவர்கிட்ட பேசி பழகிற வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னாலுமே கூட அவருடைய படைப்புகளை நீங்க அதிக அளவுக்கு பார்த்திருப்பீங்க. ஒரு இயக்குனராக அவரிடம் இருந்து நீங்கள் பார்த்து வியந்த விஷயம்னா என்ன? திரைக்கதை மன்னன் அப்படின்னு அவர் அழைக்கப்படுறாரு, என்ன காரணம் அதுக்கு? ஏன்னா அவர் தான் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை தமிழில் பண்ணார். என்ன? கதாநாயகன்கிறவனை வந்து ரீடிஃபைன் பண்ணார் அவர். ஒரு கதாநாயகன் வந்து அது வரைக்கும் ஹீரோங்கிறவன் வேறு. ஹீரோங்கிறவன் ஒரு சாகசக்காரனாக இருப்பான், நல்லவனாக இருப்பான், எல்லாரையும் அடிப்பான், அல்லது அவன் ஜனக்கூட்டத்தில் தனித்து தெரிகிற ஒருத்தனாக இருப்பான். ஹீரோ, அவன் தான் ஹீரோ. இவர் ஒருத்தர் தான் நம்மளில் ஒருத்தன் ஹீரோவாக வந்தது வந்து எனக்கு தெரிஞ்ச பாக்யராஜ் தான். வச்சிருப்பாங்க, அவங்களுக்குன்னு ஒரு வர்ணனை இருக்கும் இல்லையா? அதை விட சராசரி மனிதனுடைய பலவீனங்களோடு வந்த ஹீரோன்னு பாக்யராஜ் தான் சொல்லுவோம். முதல் முறையாக அவர் தான் வந்து தனி மனித பலவீனம் இருக்கு இல்லையா? உதாரணம் எனக்கு தெரிஞ்ச அது வரைக்கும் ஒரு ஹீரோ பொண்டாட்டிக்கிட்ட அடி வாங்கி கண்ணாடியெல்லாம் கலண்டு தலை கலைஞ்சு உட்காந்துருக்க ஒரு ஹீரோ நான் பார்த்ததே இல்லை. மௌன கீதங்கள் பொலிர்னு சரிதான் ஒரு அறை விடுவாங்க, இப்படி உட்காந்துக்கு நில குலைஞ்சு உட்காருவார். நம்மள ஒருத்தண்டாமே அப்படின்னு தோணும். அது மாதிரி அவருடைய பெரிய கொடைங்கிறது ஹியூமர் தான். ரொம்ப யதார்த்தமான ஒரு சினிமாவா. சரி, ஆமாம். ஒரு இப்போ தமிழில் வந்து சிச்சுவேஷனல் காமெடி வந்து அவரளவுக்கு எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணவங்க யாருமே இல்லை. ரொம்ப பிரமாதமாக பண்ணவர். நான் அவருடைய எல்லா படங்களையும் பார்த்துருக்கேன். என்னுடைய இளம் வயதிலிருந்து அப்படியே பாரதிராஜா, இளையராஜா, பாக்யராஜ் இவங்கெல்லாம் வந்து நம்ம கூடவே நம்ம வளர அவங்க நமக்கு கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க பல அறிவை. அதில் இவர் வந்து நமக்கு கொடுத்தது எதுன்னா, மனிதர்கள் இப்படிப்பட்டவங்களும் இருப்பாங்க, இவங்களும் சினிமாவில் வருவாங்க அப்படின்றத வந்து பாக்யராஜ் படங்கள் தான் சொல்லிச்சு. எனக்கு அவர் மேலே மிகப்பெரிய ஒரு பிரமிப்பு மரியாதை எதுன்னா, ஒரு கை ஓசைன்னு ஒரு படம், அது அவருடைய இரண்டாவது படம். முதல் படம் சுவரில்லாத சித்திரங்கள், அது வந்து ரொம்ப ரொம்ப ஏற்றுக்கவே முடியாத ஒரு ரொம்ப ட்ராஜடியான ஒரு எண்டு. உங்களுக்கு தெரியும் அவர் எவ்வளோ பெரிய ஹியூமரிஸ்ட்னு. ஆனால் முதல் படம் வந்து எண்டு வந்து ஒரு பெரிய சோக காவியமாக இருக்கும். ரெண்டாவது படம் இவர் வசனத்துக்கே பேர் போனவர். ரெண்டாவது படத்தில் இவர் ஊமையாக நடித்தார். இந்த தில் இருக்குல்ல, இது வந்து முழுக்க முழுக்க தன்னுடைய தன்னம்பிக்கையிலேருந்து வந்தது தான். அவர் தன்னை தவிர வேறு யாரையுமே நம்பலை. இப்போ பாரதி ராஜாவை எடுத்துக்கிட்டோம்னா பெரிய துயரம் என்னென்னா, பாரதி ராஜாவையும் பாக்யராஜையும் பிரித்து நம்ம பார்க்க முடியாது. அது வந்து கடைசியில் மரணத்துலேயே அவங்களை பிரித்து பார்க்க முடியாத அளவுக்கு ஒரே மாதத்தில் 2 பேர் இறந்து போயிட்டாங்க. பாரதி ராஜாவுக்கு ஒரு செட் ஆஃப் எஃபிஷியன்ட் டீம் ஒன்று அவர் கூடவே இருந்துச்சு. இப்போ உதாரணமாக ஒரு சிறந்த கேமராமேன் நிவாஸ், கண்ணன், இளையராஜா, ரஹ்மான், அந்த மாதிரி மியூசிக் டைரக்டர்ஸ், இந்த மாதிரி எல்லாரையும் ஒன்று சேர்த்துட்டு அவர் பண்ணுவார். இவரை மட்டுமே நம்பினார். இவர் படத்தில் யார் கேமராமேன், யார் மியூசிக்ங்கிறத பற்றி யாருக்கும் கவலை இல்லை. பாக்யராஜ் தான், அவருடைய கதை தான், அவருடைய சிச்சுவேஷன் தான். கதையை முழுவதுமாக நம்பிய ஒரு இயக்குனர்னா பாக்யராஜ் மட்டும்தான். மற்ற எதை பற்றியும் அவருக்கு கவலை இல்லை. 70கள் 80கள் கிட்டத்தட்ட 90கள்லையுமே வந்து தமிழ் திரை உலகில் கோலோச்சியவர் அப்படின்னே சொல்லலாம். அந்த காலகட்டத்தில் இருந்த பிற இயக்குனர்களோட, பிற நடிகர்களோட ஒப்பிடும்போது எந்த விதத்தில் இவர் கொஞ்சம் மாறுபட்டு இருந்தார் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? அது ஒன் மேன் ஷோ தான். எனக்கு தெரிஞ்சு இவரும் டி ராஜேந்திரன் தான் ஒன் மேன் ஷோவாக பண்ணாங்க. அதில் இவர் வந்து நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, பாரதி ராஜாவுடைய எல்லா பாக்யராஜுடைய எல்லா படங்களையும் ஹீரோ பாக்யராஜ். அந்த பாக்யராஜுங்கிற மனிதர் தான் ஹீரோ. வேறு கதைகளில் அவர் தான் ஹீரோ. நீங்கள் இது நம்மாளில் வர்ற பாக்யராஜும், தாவணி கனவுகளில் வர்ற பாக்யராஜும், புதுவுடல் நிகழ்ச்சியில் வர்ற பாக்யராஜும் குணநலங்களில் அடிப்படையில் ஒன்றா தான் இருப்பாங்க. என்னென்னா, அவங்ககிட்ட ஹீரோயிசம்ங்கிறதுனா தவிர்க்க முடியாத ஒரு சூழலில் அவங்க ஹீரோவாக மாறுவாங்க. அது வரைக்கும் அவங்க நம்மளில் ஒருத்தவங்களாக இருப்பாங்க. சண்டையே போட தெரியாது பாக்யராஜுக்கு. ஆனால் ஒரு கராத்தே தெரிஞ்ச ஒரு ஆள்கிட்ட சண்டை போட வேண்டியது வரும்போது சண்டை போடுவார். சத்துணவு கூடத்தில் ஒரு பிரச்சனை ஒன்று சண்டை போடுவார். நம்மளில் நான் இருந்து ரைஸ் ஆகிற ஒரு தன்மை இருக்கு இல்லையா? எல்லா படத்துலையும் வந்து பாக்யராஜ் தன்னுடைய இயல்புக்கு ஏற்ற மாதிரி கதைகளை வடிவமைத்து, அதாவது வேறு கதைன்னு இல்லை, அவர் தான் ஹீரோ, அவர் தான் எல்லாம், அவருக்கான கதைகளை டிசைன் பண்ணி அதில் தன்னை பெர்ஃபெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி எல்லாமே வெற்றி. அதை யோசிச்சு பாருங்கள். அந்த அளவுக்கு பெண்களையும் குழந்தைகளையும் எல்லாரையும் கவரக்கூடிய ஒரு ஜனரஞ்சகமான ஜனத்தர்களுடைய நாடியை பிடிச்சு பார்த்துருந்த ஒருத்தர் வந்து பாக்யராஜ். அவருக்கு வந்து தெரியும் நம்ம மக்கள் எதை ரசிப்பாங்கிறத 100%. குறிப்பாக பெண்களுடைய ஆதர்ச நாயகனாக அவர் ஒரு பெரிய காலகட்டத்தில் போல வச்சினார். அவர் பிடிக்காத பெண்களே இல்லை. இன்னும் ஒருத்தர் இன்றைக்கி எழுதியிருந்தார், கமல் ரஜினியை விட அவர் தான் பெண்களுக்கு ரொம்ப நெருக்கமானவராக அந்த ஒரு காலகட்டத்தில் இருந்தார் அப்படின்னு. அது ஓரளவு உண்மை தான்.